Hi students, welcome to BMA Max 10th Standard Max 5th Chapter Coordinate Geometry Exercise 5.1 ல 5th sum பார்க்கலாம். Find the area of the quadrilateral whose vertices are at இங்கே பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாட்ரிலேட்டருங்கிறதுனால 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 சப்டிவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி ஈக்குவல் டு இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏபிசி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்ச மாதிரியே குவாட்ரிலேட்டருக்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே 1/2 அது வந்து பாயிண்ட்ஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க குவாட்ரிலேட்டருங்கிறதுனால. அதனால் அது வந்து x1 x2 x3 x4 எழுதிட்டு மறுபடியும் இந்த x1 எழுதிக்கணும். அதே மாதிரி y1 y2 y3 y4 இங்கே y1 மறுபடியும் இந்த y1 எழுதிக்கணும். இப்போ 1/2 இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். x1 இன்ட்டு y2 x2 y3 x3 y4 ப்ளஸ் x4 y1. அதே மாதிரி மைனஸ் இங்கே x2 y1 x3 y2 x4 y3 x1 y4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம குவாட்ரிலேட்டரோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். இது குவாட்ரிலேட்டரோட வெர்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 பாயிண்ட்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டு அதில் பிளாட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து மாறி வரும். அதனால் இதே ஆர்டரில் இருக்காது. அதனால் நம்ம பிளாட் பண்ணி பார்த்தோம்னா தான் கரெக்டாக ஆர்டராக வரும். அப்போ அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே -9, -2 இங்கே கிராஃபில் -9னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே -9, இதில் ஒய் ஆக்சிஸில் -2, இங்கே -9, -2 வரும். அதே மாதிரி -8 -4னா இங்கே -8னா இதில் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 8, இதில் வந்து -4 வந்து ஒயில். இப்போ -8 -4 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 2, 2 இங்கே 2, 2 வந்து இங்கே இந்த பாயிண்டில் வரும். அடுத்து 1, -3ங்கிறது இங்கே 4th குவாட்ரண்ட்டில் வரும். இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இது குவாட்ரிலேட்டர்னு வந்துடும். இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள் மாறி வருது. இங்கே -9 -2 இங்கே வந்துடுச்சு. -8 -4 இங்கே வந்துடுச்சு. இங்கே 1, -3 தான் இங்கே வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு தான் 2, 2 வந்திருக்குது. அப்போ நம்ம இது வந்து இங்கே ஏன்னு எடுத்தோம்னா A B C Dன்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோம்னா இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக தான் எடுக்கணும். அப்போ சிங்கிற பாயிண்டில் தான் 1, -3 வருது. D தான் வந்து 2, 2ன்னு வருது. அப்போ நம்ம இது ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது x1 y1, இது x2 y2, இது x3 y3, இங்கே x4 y4. இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கலாம். இது 1/2 இன்ட்டு நம்ம ட்ரையாங்கிளில் கண்டுபிடிச்ச மாதிரி அதே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான். x1 x2 x3 x4 மறுபடியும் x1 எழுதிக்கிறோம். அடுத்து y1 y2 y3 y4 y1. இப்போ 1/2 இன்ட்டு இங்கே x1க்கு பதிலாக -9, x2க்கு -3, x3க்கு 1, x4க்கு 2, x1க்கு மறுபடியும் அதே -9. அதே மாதிரி y1க்கு -2, y2க்கு -4, இது -3, இது y4க்கு 2, y1க்கு மறுபடியும் அதே -2. இதையே மல்டிப்ளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு இங்கே -9 இன்ட்டு -4னா -, +, 9 4s are 36. அதே மாதிரி -, +, 8 3s are 24, ப்ளஸ் 2 2s are 1 into 2 2, இங்கே 2 into -2 -4, மைனஸ் இங்கே 2 8s are 16, -, ப்ளஸ் இப்போ 16. இப்போ -4 into 1 -4, -3 into 2 -6, 2 into -9 -18. 1/2 இன்ட்டு இங்கே இது மூணையும் ஆட் பண்ணால் 62 வரும். 62 -4 வந்து 58. இந்த மைனஸ் இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த மைனஸ் சைன் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடணும். அப்போ ஆட் பண்ணோம்னா 10 18 ரிமைண்டர் 1, இங்கே 28 வரும். 10 + 18 28. இப்போ -28, இங்கே +16, 28ல் 16 போச்சுன்னா -12. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு 58, இங்கே -, +, 12. 58 + 12 ஆட் பண்ணோம்னா 70. அப்போ 1/2 இன்ட்டு 70. இது கேன்சல் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 1, 5 2s are 10. இப்போ 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.